ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மை vlog. இந்த vlogல நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் குளோபல் வில்லேஜ் துபாய். இது வந்து மோஸ்ட் விசிட்டடான பிளேஸ். கம்பல்சரி நம்ம துபாய்க்கு வரவங்க கண்டிப்பாக இதை விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். இதில் ஒரு 22 கண்ட்ரிஸோட பெவிலியன்ஸ் வச்சுருக்காங்க. மற்றபடி 3 காண்டினென்ட்ஸோட பெவிலியன்ஸ் இருக்குது. அப்புறம் இதோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னா ஒரு ஆளுக்கு 25 dirham. இதை நம்ம ஒரு நாளில் நம்ம இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட அதை அவ்வளோவா நம்ம கவர் பண்ணணும்னா ஒரு 3 days ஆகும். அப்போ தான் நம்ம எல்லா கண்ட்ரிஸுமே நம்ம சுற்றி பார்க்க முடியும். ஆல்ரெடி நாங்கள் குளோபல் வில்லேஜுக்கு நிறைய வாட்டி நாங்கள் விசிட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அதனால ஜஸ்ட் நான் கொஞ்சம் கவர் பண்ணுறதை நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம திங்ஸ் எல்லாமே நல்ல ஹை ப்ரைஸாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்குறது வரைக்கும் ஒரு 3 மடங்கு நம்ம கூடுதலாக இருக்கும். வெளியே கிடைக்கிற அதே தான் நமக்கு உள்ளாடி ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் வெளியே இருந்து நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஆனால் மற்றபடி நம்ம சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். புதிய ட்ரெஸ், ஷூஸ், செப்பல்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்கும். ஒவ்வொரு பவிலியன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட கல்ச்சரை பிரதிபலிக்கிற விதமாக அந்த நாட்டோட கல்ச்சர், அவங்க என்னென்ன டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுவாங்க, அவங்களோட கிளைமேட்டை எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ அவங்களுடைய ஃபுட், ஷூஸ் இது மாதிரி என்னென்ன மாடல்ஸ்லாம் அவங்க போடுறாங்க, அவங்க தலையில் என்னென்ன மாடல் கிளிப் வைக்கிறாங்க, அப்புறம் என்னென்ன கிராஃப்ட் அந்த கண்ட்ரியில் பண்ணுறாங்க, இது எல்லாமே ஒவ்வொரு பவிலியன்ஸ்லையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம இந்தியன் பவிலியன்ஸ்லையும் நம்ம இந்தியா பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம முன்னாடி பார்க்கலாம். இது இன்னொரு கண்ட்ரியோட பவிலியன். நாங்கள் எல்லாமே அன்றைக்கி கவர் பண்ணல. ஜஸ்ட் அன்றைக்கி ஒரு ஈவினிங் சும்மா ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி போன மாதிரி அன்றைக்கி போனதுனால ஜஸ்ட் நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப். இப்போ நம்ம பார்க்குறது ரஷ்யாவோட பவிலியன். இது எல்லாமே ரஷ்யாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டூசியான்னு சொல்லுவாங்க. அந்த பொம்மை, அதாவது உட்டில் பண்ணியிருப்பாங்க. குட்டி பொம்மை, பெரிய பொம்மை, ஒரு 5 டைப் ஆஃப் ஷேப்பில் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம மொத்தமாக சிங்கிளாகவே நம்ம ஒரே இதுலேயே நம்ம அதை அடைச்சிக்கலாம். அதை கட்டூசின்னு சொல்லுவாங்க. என் பொண்ணும் இதில் ஒரு கட்டூசியாக வாங்கியிருக்கிறா. இது எல்லாமே அவங்க கைவினை பொருட்கள், ரஷ்யாவோட கைவினை பொருட்கள். ஃபஸ்ட்டு கிஷோஸ் கிச்சன் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிஷோஸ் கிச்சன் சேனலில் குழந்தைங்களுக்கு சிம்பிள் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் பிளேலிஸ்ட் 3 பிளேலிஸ்ட் இருக்கும். அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.